நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி சிபிஐ வைத்து இவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்களா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட அவர் போயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நாடகம் மாதிரி தான் இவங்க நவோதயா பள்ளிகளாக இருக்கட்டும், அதே போல் இன்னும் பிற எஜுகேஷன் சிஸ்டம் இதை பற்றிலாம் குறை சொல்லி கொண்டு, ஆனால் இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்களில் அது எல்லா சிலபஸுமே இருக்கும். இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்களில் ஹிந்தி இருக்கும். கேட்டால் நாங்கள் திணிக்கலை அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? முழுக்க முழுக்க நாடகம். ஒரு திமுகவினுடைய நகரமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன், அவர் தன்னுடைய சொந்த செலவில், அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், சொந்த செலவில் பொருட்களை வாங்கி வச்சு அதை கொடுக்கறதுக்காக மாவட்ட செயலாளரையும் பொறுப்பில் அடுத்தது இருக்கக்கூடியவங்களுக்கு அழைப்பு விடுத்து பேனர்லாம் கட்டி வச்சு வேஸ்ட் பண்ணாரு. ஆனால் அப்படியே தழுதழுத்த குரல்ல அவர் பேசுறாரு. திருமாவளவன் கூட்டணி கட்சி தலைவர், அவரை வந்து ஜாதி தலைவர்னு சொல்லி சொல்றாங்க. சரியான கண்டனமே தெரிவிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு தலித் சமூக மக்கள் மத்தியில். ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அளவுக்கு அது போயிடுச்சு. ஏன்னா விஜய் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் அப்படிங்கிறது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஆதாரம் இருந்தால் தானே நடக்கும் அப்படின்றதால விஷயம். ஆனால் அது பொய் தகவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிபிஐ வசம் போனதுனால இப்போ பிஜேபிக்கு இவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான். பிஜேபி பற்றி இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. படத்தை வந்து பாருங்க, பொங்கலுக்கு வரும்னு நினைச்சிருந்தா அடுத்த பொங்கலுக்கு தான் வரும் போல இருக்கு. குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அப்ப நீங்கள்லாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? இன்னும் சொல்ல போனா இன்னும் எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் சேரு, 2 தொகுதி, இந்த மாதிரியான பல விமர்சனங்கள் வந்த பிறகுமே பேசுவதற்கு தயக்கப்படுறோம் அப்படின்னா உரிமைகள் எப்ப நம்ம எடுக்கிறது? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஊடகவியலாளர் இஸ்மாயில் இருக்கிறார், பேசலாம். வணக்கம் இஸ்மாயில். வணக்கம். சமீப காலமாக திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், சார்பாக பேசக்கூடியவர்கள் அப்படின்றவர்களுடைய உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வருகிறது, இல்லைன்னா ரிவீல் ஆயிட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் மக்களுக்கே தெரியும். இப்போ லேட்டஸ்டா என்ன அப்படின்னா, ரொம்பவே திமுகவுக்கு ஆதரவாக இருந்த பியூஷ் மானுஷ் அவர்கள், கிட்டத்தட்ட அவருமே ஒரு திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் போல பேசி கொண்டிருந்தார். பல விஷயங்கள் பாஜகவை எதிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லையும், திமுகவுக்கு சார்பான கருத்துக்கள் அப்படிங்கிறதையும் அப்பப்போ டிவி விவாதங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பேசினார். அதுல சேலம் நகர பகுதிகளில் அவர் செய்த வேலைகள், அதன் மூலியமாக அவருடைய பிரபலம், திமுக ஆட்சி அமைந்த பிறகு அவருடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள் எல்லாமே கவனிக்கப்பட்டது. ரொம்ப அதிகப்படியான நேரங்கள் வந்து கொண்டிருந்தவர் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பப்போ டிபேட்ல மட்டும் வந்து சார்பு கருத்துக்கள் மட்டும் தெரிவிச்சுட்டு போயிருந்தார். ஆனா அவரே இப்போது சேலம் அம்மாப்பேட்டை ஏரி சம்பந்தமாக பொங்கி எழுந்து ஒரு வீடியோவை போட்டு சொல்லியிருக்காரு. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, முதலமைச்சர் ஒரு பேனர் வச்சதுக்கே அவர் அவ்வளவு கோவப்படுறாரு. முதல்ல வந்து அவருடைய தைரியத்தை நம்ம பாராட்டி பரிசு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்லயே. ஏன்னா பலருக்கும் வந்து பல விஷயங்கள்ல ஆதங்கம் இருந்தால் கூட யாரும் அதை வெளிப்படையாக சொல்றதுக்கு தைரியம் இல்லை. எங்க நாம வந்து சொன்னோம்னா நம்மளை சங்கின்னு முத்திர குத்திடுவாங்களோ, இல்லை பிஜேபி பி டீம்னு முத்திர குத்திடுவாங்களோன்னு சொல்லி எல்லாரும் 2 டெம்ப்ளேட் இருக்கு. ஆமா, 2 டெம்ப்ளேட் இருக்கு, உடனே பட்டம் சுட்டிடுவாங்க. அதுக்கு பயந்து தான் பலரும் வந்து அமைதியா இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து அதெல்லாம் உடைச்சிட்டு தைரியமா சொல்லியிருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த அம்மாப்பேட்டை ஏரியை வந்து தூர்வாரி, வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து அங்க ஒரு சரணாலயமாக அதை மாத்தி, அந்த மக்களினுடைய இருந்துச்சு ஹோல்சேல் சாக்கடை எப்படி இங்க கூவம் இருக்கோ அது மாதிரி அங்க இருக்கு அம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கிற பூரா அங்கதான் வருதுன்ற மாதிரி அவர் சொல்லுவாங்க. ஆமா, அது அவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி இப்போ பொதுமக்கள் இருந்து கலெக்ஷன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அதை செஞ்சு அதன் மூலமாக தான் அவர் பிரபலம் அடைஞ்சாரு. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து வட இந்தியரை வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் அவரை வந்து எல்லோருமே பாராட்டினாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த செயல்பாடுகள் தான். அப்படி வந்து பிரபலம் அடைஞ்சவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அதே குளத்தை வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு எப்படி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களோ அதே போல அங்கே ஒரு கேட்டை போட்டு மாநகராட்சி சார்பாக கட்டணம் வாங்கிட்டு பொதுமக்களை அனுமதிச்ச அந்த விஷயம், அதை வந்து ஒரு பெரிய பேனர் வைத்து அந்த கிரெடிட்டை வந்து இவங்க எடுத்துக்கிட்ட விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், அவங்க அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதுக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. மரங்களை, அங்கே இருக்கிற மரங்களை வெட்டியிருக்கிறாங்க.
கரைகள்லாம் வந்து மண்ணு இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்கு, மரங்கள் வெட்டக்கூடாது, அனுமதி வாங்கணும். அங்க அந்த இடத்துல வெட்டியிருக்கிறாங்க, அந்த இதுக்காக வேண்டி வெட்டியிருக்காங்க, அவங்க வசதிக்காக வேண்டி வெட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கரைகள்லாம் வந்து அவர் வந்து இப்படித்தான் இருக்கணும், மண்ணில் தான் கரை இருக்கணும் அப்படின்லாம் அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் செஞ்சிருக்கிறாரு. அந்த வீடியோவில் சிமெண்ட் கூட அங்க போடக்கூடாது, சிமெண்ட் போடக்கூடாது, ஏன்னா அங்க வந்து தவளைகள் இருக்கு, பல நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் பர்ஃபெக்டா செஞ்சு வச்சதை வந்து மொத்தமா எல்லா பர்னிச்சரையும் போய் உடைச்சிருக்கிறாங்க. அதுலதான் அவர் பொங்கி எழுந்து, அதுவும் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து திராவிடியன் மாடலா இல்ல லவடா மாடலா அப்படின்னு சொல்லியே பதிவு பண்ணியிருக்கிறாரு ஃபேஸ்புக்ல. சரிங்களா, அவர் விட்ட காணொலியில அந்த வார்த்தை இருக்கு, அந்த ஃபேஸ்புக்ல தனியாகவே பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை தனியாவே ஒரு போஸ்டாகி போட்டு, லவடானா லவட்டிக்கிறது, அதாவது எடுத்துக்கிறதுனா இல்ல வேற மீனிங் இருக்கு அதுக்கு, கெட்ட வார்த்தை, அது கெட்ட வார்த்தையாக பார்க்கப்படுதுன்னு வைங்களேன். அப்படி வெளிப்படையாக அவர் விமர்சிச்சிருக்கிறார். இப்போ பலருக்கும் வந்து அதே போல இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய தலித் ஆர்வலர்கள் அவங்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கு. சில பேர் அதை வெளிப்படையாக சொல்றாங்க, பல பேர் வந்து சொல்றது இல்லை. ஏன்னா அப்படி சொன்னா அது எங்க இந்த ஆட்சிக்கு எதிராக போயிருமோ, பலவீனப்படுத்திடுமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வந்து உள்ள குமுறலா வச்சிருக்கிறாங்க. பட் அது எல்லாமே வந்து இனிமேல் வெடித்து செதறும் நான் நம்புறேன். இது ஒரு தொடக்கமாக வந்து நான் பாக்குறேன். இல்ல, இப்ப இவர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, இது இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, ஒரு சூழலியல் ஆர்வலரா, ஒரு இயற்கையினுடைய பாதுகாவலரா இவர் செஞ்ச ஒரு வேலையை அதை அப்படியே வச்சிருந்து மெயின்டைன் பண்ணி, இப்ப பேரை மட்டும் எடுத்திருந்தாருன்னா கூட இவருக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்க மாட்டார். ஆனா என்ன நோக்கத்துக்காக எப்படி சூழ்நிலையில இவர் செஞ்சாரோ அதை சீர்குலைச்சு, இல்ல ஒருவேளை இதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான இன்னொரு துணை கேள்வி அளவுக்குலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. எலெக்ஷன் வந்துடுச்சு. இப்போ வந்து எலெக்ஷனுக்கு பணம் தேவை, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கணும். அப்போ பணம் தேவை. அப்போ அந்த பணத்தை எப்படி திரட்டுவது? அப்போ உள்ளூரில் உள்ள அரசியல்வாதிகள்கிட்ட உள்ளூரில் வந்து நீ சம்பாதிச்சுக்கோ, இந்த கக்கூஸ் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படி கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வரும்போது அவங்கள்ட்ட ஒரு ஃபண்டை வாங்கிடுவாங்க, கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நிதி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சம்பாதிக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் நேரத்தில் செலவுக்கும் காசு வாங்குவாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த மாதிரி வந்து அதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறது மூலமாக அங்கே வந்து போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டு, உள்ளே போகிற என்ட்ரி டிக்கெட்டுக்கு அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. அதில் ஒரு கமிஷன் வரும், கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது ஒரு கமிஷன் வரும், அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்கும் போது மாநகராட்சி தானே வரும் அந்த வருமானம். ஒப்பந்தம் கொடுப்பாங்கல்ல, பிரைவேட்டுக்கு தானே இவங்க ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. மாநகராட்சியே பண்ணாலும் மாநகராட்சியிலையும் இவங்க தானே இருக்கிறாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் அவ்வளவு இதா விட்டுருவாங்களாங்க. பணம் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு இடம் நல்லா அழகா இருக்கு, யாரோ எவனோ வந்து குளத்தை நல்லா அழகா அமைச்சிட்டான், மக்கள்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அதை வச்சு எப்படி காசு பண்ணலாம் அப்படிங்கறதான் இதுல. வேற ஒன்னும் பல லட்சக்கணக்கான விஷயங்கள் ரூபாய் ஸ்வீட் பாக்ஸுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள். ஆமா, இதை வச்சு அந்த ஒரு பணம் சம்பாதிச்சு அங்க லோக்கல்ல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள். என்னங்க எங்கெல்லாம் ரெவென்யூ சோர்ஸ் இருக்கு, எப்படிலாம் பணம் சம்பாதிச்சு அதை தேர்தலில் செலவு பண்ணிட்டு ஜெயிச்சு அடுத்த தடவை இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பெரிய கால்குலேஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களே நாளைக்கு ஒரு குளம் கட்டினீங்கனாலும் இதுதான் நடக்கும். சமீபத்தில் இன்னொரு டிவி டிபேட்ல வந்துட்டு தமிழன் பிரசன்னா ஒரு வழக்கறிஞர் கூட நவோதயா பள்ளிகள்ல இன்னார் தான் சேர முடியும், மற்றவர்களுக்கெல்லாம் வந்து இதுல இடமே கிடையாது, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, உங்க கையிலேயே போன் இருக்கு, கூகுள் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அப்பயே ஓப்பனா சொல்றாரு. பார்த்தா இல்ல, அவர் சொன்னது தப்புன்ற மாதிரி தான் வருது. என்ன தைரியத்துல, என்ன ஒரு நம்பிக்கையில அவர் அந்த மாதிரியான, என்ன தைரியம்னா மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லை. இவங்க சொல்ற அந்த டெம்ப்ளேட்டை மாத்தி பேசினா நம்மளை சங்கின் முத்திரை குத்திடுவாங்கிறதுனால நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுறதே இல்லை. ஹிந்தி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய, இந்த ஹிந்தி ஒழிப்பை பத்தி மட்டும் நம்ம பேசணும்னா எவ்வளவு தூரம் இவங்க நாடகம் ஆடி இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதாவது கட்டாயமா இந்தியை திணிக்கக்கூடாது, விரும்பியவர்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற பெயர்ல ஹிந்திக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செஞ்சு இவ்வளவு தூரம் இவங்க வளர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு டேட்டா, அவர் சொன்ன டேட்டா தப்பு, இந்த டேட்டா கரெக்ட் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்தியாவிலே அதிகமான மாணவர்கள் இளைஞர்கள் ஹிந்தி படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான இளைஞர்கள் ஹிந்தி இங்கிருந்தா படிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி காசு கொடுத்து செலவு காசு கொடுத்து தனியா பிரைவேட்ல போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹிந்தியில எனக்கு தெரிஞ்சு ஒரு போர்டு தான் எக்ஸாம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதுல ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதணும். அந்த இதுல வந்து ஸ்டேஜ் வைஸ் இருக்கு. ஆமா, அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அதிக கேரளா, நம்ம கர்நாடகா அங்கெல்லாம் வந்து ஹிந்தி இருக்கு. அது ஆத்தரைஸ்டு இருக்கு அங்கெல்லாம், நம்ம இதுல இல்ல. அதிகமான மாணவர்கள் இங்கிருந்தா படிக்கிறாங்க ஹிந்தி. இவர்கள் குடும்பத்துல ஹிந்தி படிச்சவங்க தான் இன்னைக்கு போய் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு தேவையின் அடிப்படையில் தான் எதுவுமே.
ஹிந்தி தேவைன்னா மக்கள் படிக்க போறாங்க, இது செய்ய போறாங்கன்னு வைங்களேன். அது ஒரு நாடகம் மாதிரி தான் இவங்க நவோதயா பள்ளிகளா இருக்கட்டும், அதே போல் இன்னும் பிற எஜுகேஷன் சிஸ்டம் இதை பற்றிலாம் குறை சொல்லி கொண்டு, ஆனால் இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்களில் அது எல்லா சிலபஸுமே இருக்கும். இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்களில் ஹிந்தி இருக்கும். கேட்டால் நாங்கள் திணிக்கலை அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? முழுக்க முழுக்க நாடகம். அந்த டேட்டாஸோடு நம்ம எடுத்தோம்னா இன்னும் நல்லா அம்பலப்படுத்தலாம். ஹிந்தி எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போது. அப்போ நீங்கள் என்னத்தை நீங்கள் தமிழ் எழுத தெரிலங்க. 60 வருஷமா இவங்க தானே ஆட்சி பண்ணுறாங்க. தமிழ் அதிமுகவும் ஆட்சி பண்ணாங்க நம்ம சொல்லலாம். அதிமுக தானே பண்ணியிருக்கிறாங்க. பட் அதிமுக ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆரோ இல்லை எடப்பாடியோ கூட நாங்கள் தமிழ் இனத்தின் தலைவர்னு சொல்லிக்கல. தமிழ் இனத்தின் தலைவர்னு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்டு பார்த்துங்க, இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தமிழ் எழுத தெரியுது? இன்னைக்கு கல்லூரி முடிச்சவங்க எவ்வளவு பேருக்கு தமிழ் ஒழுங்கா பிழை இல்லாம எழுத தெரியும்? நம்மளாம் அப்பனா இங்கிலீஷ்ல மீடியால இருக்கணும். நல்லா ஃப்ளூயன்சி இருக்கா அப்படின்றது அதுவும் இல்ல. இங்கிலீஷும் இல்ல, இதுவும் இல்ல. எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லா பிரைவேட் ஆயிடுச்சு, மெடிக்கல் ஃபுல்லா பிரைவேட் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா, இது எல்லாத்துக்கும் 2026 ஒரு தக்க பதிலடி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஒரு திமுகவினுடைய நகரமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன், அவரு தன்னுடைய சொந்த செலவுல, அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், சொந்த செலவுல பொருட்களை வாங்கி வச்சு அதை கொடுக்கறதுக்காக மாவட்ட செயலாளரையும் இன்னும் அந்த பொறுப்புல அடுத்தது இருக்கக்கூடியவங்களுக்கு அழைப்பு விடுத்து பேனர்லாம் கட்டி வச்சு வேஸ்ட் பண்ணாரு. ஆனா அப்படியே தழுதழுத்த குரல்ல அவர் பேசுறாரு, நான் என் சொந்த காசுல கொடுக்குறேன், ஆனா இங்க கோஷ்டி பூஷல்ல என்னை இந்த நிலைமை பண்ணி விட்டுருக்கான்னு சொல்லி இந்த பொருளும் கொடுக்கல. அவருடைய பேச்சு இன்னைக்கு வைரல் ஆகி இருக்கு. என்ன நடந்தது அங்க? அதாவது தலித்து மக்களை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், பழங்குடியினர் எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அண்மையில் ராசா பேசின விஷயம். போன அப்படின்றதா? அது இல்ல, திருமாவளவன் கூட்டணி கட்சி தலைவர், அவரை ஜாதி தலைவர் சொல்லி சொல்றாங்க. சரியான கண்டனமே தெரிவிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு தலித் சமூக மக்கள் மத்தியில. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர்லாம் பயங்கரமான கொந்தளிப்பு இருக்கிறாங்க. ஏன்னா திருமாவளவன் அவரு பலரும் அவர் கட்சி இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், எம்எல்ஏக்களே பாருங்க, 2 பேர் பிற்படுத்தப்பட்ட 4 எம்எல்ஏக்கள்ல 2 பேர் தலித், 2 பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த மாதிரி அவர் கட்சியை எல்லோருக்குமான கட்சின்னு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை யார் சொல்றா பாருங்க, வேற ஒரு திமுகவை சேர்ந்த வேற ஒரு அது வேற மாதிரி ஆயிருக்கும். இவரை வச்சு சொல்ல வைக்கிறாங்க பாருங்க. ராசா வார்த்தை ரொம்ப சொல்ல வைக்கிறாங்க. ராசா சொல்றது கிடையாதுங்க. அது அவரை வைத்து சொல்ல வைக்கிறாங்க. ராமதாஸுக்கு யார் பதில் கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா, துரைமுருகனும் ஆற்காடு வீராசாமி மாதிரி ஆட்கள் பதில் கொடுப்பாங்க. யார் பேசுறாங்களோ அதே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை வைத்து சமூக அரசியல செய்யறது. இதை திமுக தொடர்ந்து செய்யறாங்க. அப்ப ராசா சொன்னது எப்படின்னா, அது மாதிரிதான். அவரே சொல்ற தலித் தலைவர் திருமாவளவன் மாதிரி ஜாதி தலைவர்கள் தான் இது போல செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏங்க வேங்கை வயலுக்கு போகலைன்னு கேட்டா அப்படி ஒரு பதில சொல்றாரு. வேங்கை வயலுக்கு ஏன் இவருக்கு கேட்டாரு, ஏன் மணிப்பூருக்கு மோடி போகலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, ஏன் வேங்கை வயலுக்கு ஸ்டாலின் போகலைன்னு கேட்டோன்னு உடனே திருமாவளவன் பக்கம் பாயிறாரு. அப்போ என்னன்னா, தலித் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியினுடைய அந்த சமுதாய தலைவர்களை கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டா போதும், ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா போதும், அந்த வாக்குகளை வாங்கிடலாம். மற்றபடி இவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறமை, சிந்திக்கக்கூடிய விஷயம் சொல்றீங்கல்ல. விசிகாவினுடைய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய, ஒரு உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய இவர்களுடைய எதிர்வினை அப்படிங்கிறது இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது அவங்க சொன்ன காரத்துக்கும் இவங்க சொன்ன காட்டுற எதிர்வினைக்கும் மேட்சிங்கே ஆகலையே, அமைதியா இருக்காங்களே. இல்ல, விடுதலை சிறுத்தைகள்ல சிலர் மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் கவனத்துக்கு அது போயிருக்கு. சொல்றேன், அந்த வீரியத்துக்கும் இந்த சிலர் விமர்சிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுமே குறைவா இருக்கு. அதான் நீங்க எப்படி பார்க்கணும்னா, எதிர்த்து பேசவே பயப்படுறாங்க. திமுக எதிர்த்து பேசினா நம்மளை ஒன்றும் இல்லைங்க. நீங்க நல்லா கவனிங்க இந்த விஷயத்த. நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம பேசியிருக்கிறோம். திருமாவளவன் திமுகவை எதிர்த்து சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சார். நான் சொல்றது ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சார். உடனே பாத்தீங்கன்னா, திருமாவளவன் கார் முன்னாடி ஒரு பைக் நின்று ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் திருமாவளவன் தப்பு பண்ணிட்டாரு, அவர் போய் அடிச்சுட்டாருங்கிறாங்க. இது எல்லாமே என்னை பொறுத்து திட்டமிட்ட விஷயம் தான். ப்ரீ பிளான் தான். பாருங்க, திருமாவளவனுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது மாதிரி ஒரு காட்டினாங்க. புரியுதுங்களா? பாருங்க, திடீர்னு இப்ப பாருங்க அவர் விஜய் பக்கம் போயிடுவாராங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க, விஜய் பக்கம் அவர் போகலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அவர் மீது எந்த புகாரும் இல்லை, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இது எல்லாமே அரசியல் தான். இவங்க நோக்கி வர வைக்கிறதா? ஆமா,
அதே தன்னிடமே மாதிரி இருக்க வைப்பது. அதே போல இன்னைக்கு தலித் தலைவர் அப்படின்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மட்டும் இல்ல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் இருந்தார், அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் புரட்சி பாரதம் பூவை ஜெயன்மூர்த்தி இருக்கிறார். இவர் ரஞ்சித் வந்து ஒரு அரசியல பேசுறாரு. இவங்கெல்லாம் திருமாவளவன் அவர்கள் கூட சேர்ந்து இல்லை. இவங்க எல்லாருமே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இவங்களை சப்போர்ட் பண்றாரு. இப்போ என்னன்னா தலித்துகளுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, பழங்குடியினர் கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவுதான். அது அவர் அந்த ஒரு நபர் வந்து அழுது கொண்டே வீடியோ வெளியிட்டார்ல, அதனுடைய பின்னணியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவர் திமுக காரன்றது அந்த இடத்துல அப்படி வராதா? தலித்து அப்படின்றது அது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்ன்றது அங்க ஏன் வருது? திமுக காரன்றதானே வரணும் அங்க. இல்லைங்க, சமூக நீதிங்கிறது அதானே, சமத்துவங்கிறது அதானே. அதாவது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் இருக்குல்ல, திண்டுக்கல் மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 7 சட்டமன்ற தொகுதியில நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா மக்களுமே பரவி இருக்கிறாங்க. குறிப்பாக தலித்துகள் தான் கிட்டத்தட்ட மெஜாரிட்டின்னு சொல்லலாம். 30% மேலே தலித்துகள் தான் இருக்கிறாங்க. எங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் சொல்றேன். சிறுபான்மையினர் ஒரு 10 to 15% இருப்பாங்க. 2 சேர்ந்து 45% ஆச்சு. இன்னும் சில கம்யூனிட்டி நீங்க சேர்க்கனீங்கன்னா 50% தாண்டி இருக்கு. ஆனா அங்க வந்து ஒரே கம்யூனிட்டி சேர்ந்து 3 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 3 இல்லை, எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக 2 கட்சி சேர்த்தனோம்னா 7 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 4 பேர் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ஒரே கம்யூனிட்டி சேர்ந்து பட்டியல் சமூகத்துல இருந்து யாரும் இல்லை. பட்டியல் சமூகத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிசர்வ் தொகுதி இருக்கு, நிலக்கோட்டை, அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரிசர்வ் தொகுதினால. இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிலை. அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பெரும்பாலான தலித்துகளையோ அவங்களுக்கு சமூக பிரதிநிதிகளே இருக்க மாட்டாங்க. ரெப்ரசன்டேஷனே கிடையாது அவங்களுக்கு. புரியுதுங்களா? சிறுபான்மையினர் நிலையம் அப்படித்தான் இருக்கு, தலித்துகள் நிலையம் அப்படித்தான் இருக்கு. இவர் அழுதுல ஒரு சின்ன நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்லை. இங்க பவர் ஷேரிங்லயே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அப்ப நீங்கள்லாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? இன்னும் சொல்ல போனா இன்னும் எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் சேரு, 2 தொகுதி, இந்த மாதிரியான பல விமர்சனங்கள் வந்த பிறகுமே பேசுவதற்கு தயக்கப்படுறோம் அப்படின்னா உரிமைகள் எப்ப நம்ம எடுக்கிறது? மாமன்னன் படத்துல வந்து அந்த சபாநாயகரை இழிவுபடுத்துவாங்கல்ல, அது பண்ணது இவங்கதான். திரும்பி படம் எடுத்தது இவங்கதான். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா அது கூட புரியல பாருங்க. மக்களுக்கு புரியாது. ஏன்னா மக்கள் படிப்பறிவு குறைவாயிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், நடிகர்களுக்கு பின்னால போற நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க மக்கள். டாஸ்மார்க்ல போய் கூட்டம் பண்ணிக்கிறாங்க, எலெக்ஷன்ல காசு கொடுத்தா வாங்கிட்டு வாக்களிக்கிறாங்க. ஒன்றும் இப்போ கல்வி அறிவுங்கிறது இன்னும் நமக்கு பெரிய லெவலில் போகலை. கல்வி அறிவு அப்படின்னா இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிறது கிடையாது. முதல்ல அந்த சமூக கல்வி, அரசியல், அதெல்லாம் இன்னும் மக்கள் பார்க்குற அளவுக்கு இல்லை. மக்கள் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியல் தப்புங்கிற போதிக்கிறாங்க. மாணவர்கள் படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போய் ஒரு டையை கட்டிட்டு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்களா, மக்களை யோசிக்க விடாமல் கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம். தலித் மக்கள்லாம் பெருசா இப்ப அவர் அழுகிறாரு, அவர் திமுக வெளியில வருவார் நீங்க நினைக்கிறீங்களா? திமுக வேணாம்னு சொல்லிட்டு வந்துருவாரா? வரமாட்டாரு. அவரும் அந்த கட்சியில தான் இருப்பாரு. வாய்ப்பு கிடைச்சா அவர் தொடர்ந்து ஏதாவது பதவி கொடுத்தா இருப்பார். அப்படிதான் இருக்கிறாங்க மக்கள். விஜயிடம் விசாரணை 2வது முறையாக 2வது நாளாக அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இதற்கான ஒரு நோக்கமாக இது நடக்கிறது. உண்மையிலேயே கரூரில் நடந்த சம்பவம் தானா? இல்லை, இதில் நம்ம உள்நோக்கம்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கரூரில் நடந்த விஷயத்தில் 2 பேர் மீது தவறு. ஒன்று இப்போ திமுக அரசு, இன்னொன்று விஜய் தரப்புலையும் தவறு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். நான் அங்கேயே கரூர்லேயே போயெலாம் நான் நேரடி கள ஆய்வுலாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 பேர் மீதுமே தவறு இருக்குது. 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமா எடுத்துக்க கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அவ்வளோ எளிதாக எடுத்துக்கூடாது. கரெக்டாக விசாரணை நடத்தி அதில் யார் குற்றவாளிகள்னு பார்த்து அவர் நிச்சயமாக தண்டிக்கப்படணும். அந்த வகையில் சிபிஐயுடைய விசாரணை அப்படிங்கிறது முதல்ல வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக தான் விசாரிப்பாங்க. எடுத்தவனே நம்ம மக்கள் ஜனங்க பேசிக்கிற மாதிரி அமித்ஷா ஃபோன் பண்ணி சொல்லிலாம் விஜயை கூப்பிட மாட்டாங்க. இப்போ ப்ரொஃபஷனலாக தான் முதல்ல விசாரணை நடக்கும். இந்த விசாரணை ரிப்போர்ட் வந்து அதுக்கு பிறகுதான் அரசியல் தலைவர்களுக்கு போகும், உள்துறை அமைச்சருக்கு போகும். அதுக்கு பிறகு அவங்க பார்த்துட்டு அதில் ஏதாவது அரசியல் பண்ண முடியுமான்னு நினைப்பாங்க வழக்கமாக. சிபிஐ வந்து கடந்த ஆட்சியில் கூண்டு கிளின்னு சொல்லி சொன்னாங்க, காங்கிரஸோட கட்டுப்பாட்டில் இருந்து அப்படிங்கிற மாதிரி. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அப்படி தான் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது.
பட் விசாரணையின் முடிவுல தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. விஜய் மீது தவறே இல்ல நடந்துகிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகையில விஜய் பெயர் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. உடனே நிர்மல்குமார் வந்துட்டு அதெல்லாம் பொய் தகவல்ங்கன்ற மாதிரி வெளிப்படையா பத்திரிகை வந்து எனக்கு கிட்டத்தட்ட பிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அளவுக்கு அது போயிடுச்சு. ஏன்னா விஜய் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் அப்படிங்கிறது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஆதாரம் இருந்தாதானே நடக்கும் அப்படின்றதால விஷயம். ஆனா அது பொய் தகவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன நாரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழ்நாட்டுல? உண்மைக்கு மாறி வேற என்ன இங்க கட்டமைக்கப்படுது? இல்ல நம்ம வெளிப்படையா பேசணும் அப்படின்னா விஜய் மீது தவறு கண்டிப்பா இருக்கு. அவர் மீது எந்த குற்றமே இல்லைன்னா சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதுல நிச்சயமா இருக்கு. ரெண்டாவது அவர் சாட்சியாகவும் இருக்கிறார், அங்க நேரில் அவர் தான் பார்த்துருக்கிறாரு. அப்போ வந்து குற்றப்பத்திரிகையில ஒரு பேரை எப்படி கொண்டு வராங்கிறதுக்கு ஒரு சாட்சியா கூட கொண்டு வரலாம், இல்லை எப்படினாலும் கொண்டு வரலாம். ரெண்டாவது குற்றப்பத்திரிகை இவ்வளவு சீக்கிரமாலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு இன்னும் டைம்லாம் எடுத்து தான் விசாரணையே முடியல. ஃபைனல் குற்றப்பத்திரிகை வந்தா தான் தெரியும் உண்மையா இருக்கா இல்லையான்னு. இது ஊடக தகவல்கள்லாம் நம்ப தகுந்த விஷயம் இல்லை. ரெண்டாவது எங்க போய் முடியும் அப்படின்னா நிச்சயமாக விஜய் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி தனியாக நின்று பெரிய ஒரு சாதனை படைப்பாராங்கிறது ஒரு சந்தேகம்தான். எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இப்போ அவர் சிபிஐ வசமா சிக்கியிருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த சூழல்ல அவரு நம்ம எல்லாம் நினைச்சது மாதிரி திட்டமிட்டபடி கிடைச்சிருக்கு, சிக்கியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. இல்ல அவரு இப்பதான் அவருக்கு சிபிஐனா என்னங்கிறது அவர் ஏதோ சூரியன் படத்துல கவுண்டமணி விசாரிக்கிற மாதிரி இருக்கும், காமெடியா இருக்கும்னு நினைச்சிருப்பாரு மேபி. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, 2 நாள் இருந்திருக்காரு, தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நுணுக்கமாக கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அவங்க நினைச்சாங்க, அதாவது சிக்க வைக்கணும்னு நினைச்சு கேட்கறது வேற, இவரா போய் சிக்கிறது வேற. இவரா போய் சிக்கிற மாதிரி தான் அவர் செஞ்சிருக்கிறாரு எல்லாமே. சிபிஐ தான் விசாரிக்கணும், லோக்கல் போலீஸ் விசாரிச்சாலும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு விசாரிச்சது அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு ஃபேவராவோ அல்லது தமிழ்நாடு அரசு விசாரிச்சா தான் இவருக்கு ஃபேவர் உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா தமிழ்நாடு அரசு விசாரிச்சு இவரை குற்றவாளின்னு சொன்னா அது வந்து இவருக்கு பாசிட்டிவா மாறும். புரியுதுங்களா? இப்ப சிபிஐக்கு போனது இவங்களுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு தான். ஏன்னா இவங்க கொடுக்குற நெருக்கடி என்ன சொன்னாலும் ஆமா என்ன சொன்னா இவர் விட்டாலும் என்ன சொல்லுவாங்க, இவர் விஜய்க்கு ஆதரவா விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது பனிஷ் பண்ண என்ன பண்ணுவாங்க, விஜய் மேல வேணும்னு அது அனுதாபமா மாறிடும். இப்ப வந்து என்னன்னா இப்ப சிபிஐ வசம் போனதுனால இப்ப பிஜேபிக்கு இவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான். பிஜேபி பத்தி இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. படத்தை வந்து பாருங்க பொங்கலுக்கு வரும்னு நினைச்சிருந்தா அடுத்த பொங்கலுக்கு தான் வரும் போல இருக்கு. அமைதியாக தான் இருக்கிறாரு, இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கிறாரு. எனவே வந்து என்னன்னா எனக்கு என்னோட கணிப்புப்படி இவர் பிஜேபி கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. கூட்டணிக்கு போயிடுவாருன்னா ஆமா கூட்டணிக்கு நிச்சயமா போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. நிர்பந்தத்தின் பேர்லயா விருப்பத்தின் பேர்லயா? இது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவரு தானே சொல்லணும். ஏங்க படத்தை தடை விதிக்கிறாங்க, படமே வரல பொங்கலுக்கு. நான்லாம் கூட என்ன நினைச்சேன், சும்மா 2 நாள் மிரட்டிட்டு விட்டுருவாங்க, அட்லீஸ்ட் லீவுக்குள்ள வந்துரும்னு நினைச்சேன். பட் படம் இன்ன வரைக்கும் வரல. அதுக்கு காரணம் கோர்ட்டுக்கு போனதானே. ஒரு சிபிஎஃப்சின்ற அளவுல இருந்திருந்தாங்கன்னா அப்ப படம் தாமதம் ஆயிருந்ததுன்னா நீங்க சொல்றதுல வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அப்ப இது கோர்ட்டினுடைய கோர்ட்டு அப்படின்னா மனுதாரர்கள், அரசாங்கமும் ஒரு மனுதாரர் தானே. இதுல மத்திய அரசாங்கம் ஒரு மனுதாரர் தானே. சிபிஎஸ்சி அவங்க தணிக்கை வாரியம் அது இருக்குல்ல. ஆனா அப்ப நீங்க கோர்ட் வந்து கொடுக்கலாம்ல, நீ சிபிஎஸ்சி தப்பு பண்ணது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிபிஐ கோர்ட் சொல்லலாம்ல. இல்ல அதான் டைம் எடுக்கும்ல உங்களுக்கு விசாரணை. அதான் சொல்றேன், அதுதானே அங்க செஞ்ச தவறு. ஆமா, கோர்ட்ல தீர்ப்பு வாங்குறது, தனக்கு ஃபேவரான உத்தரவு வாங்குறது அப்படிங்கிறது காலம் தாமதமாகும். அதை செய்யக்கூடாதுன்ற உணர்வு இவருக்கு தானே இருந்திருக்கும். ஆமா, இல்ல ஜனநாயக விஷயம் நம்ம தனியாது. அதுல வந்து அந்த விஜய் தரப்பு என்ன தயாரிப்பாளர் தரப்பு என்ன யோசிக்கிறாங்க, இந்த நேரத்துல வந்து படம் தியேட்டர் கிடைக்காம போயிடும், காம்ப்ரமைஸா போய் என்ன சார் கட் பண்ணுமா, ஓகே கட் பண்ணலாம் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இது இல்லைன்னா படமே ஒரு இது இருக்கா, அது மாதிரி ஏதாவது நீங்க பேசி உடனே படத்தை கொண்டு வர வேலையை தானே பார்த்துருக்கணும் நீங்க. அதுதான் இல்ல, அதாவது ஜனநாயகன் பட விவகாரம் தனி. அது வந்து அவங்களே விஜய் தரப்பு தயாரிப்பாளர் தரப்பே வந்து இந்த டைம்ல விட்டோம்னா நமக்கு வந்து நெகட்டிவ் மேபி ஆயிரலாம். பராசக்தி அதுவும் ஒரு பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படம் தான். சப்போஸ் அது கூட கிளாஸ் ஆகி படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது இன்னும் பெரிய டேமேஜ் ஆகி இப்படி எதுனாலும் அவங்க தரப்புல யோசிச்சிருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு விஷயத்துலையும் இவர் வாயை திறக்கல, அமைதியாக இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த கேஸும் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் நிச்சயமாக அவர் பிஜேபியை எதிர்ப்பதாக இருந்திருந்தா அவர் முன்னாடி எதிர்த்துருக்கணும். அந்த படம் பிரச்சனையில ஒரு கடுமையாக எதிர்த்துருக்கணும். ஏன்னா இதுல தமிழ்நாடு அரசு தரப்புல பெருசா ரோல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. தியேட்டரை தாண்டி வேற எந்த ரோல் இருக்கிற மாதிரி தெரியல. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில் தான் இருக்கு.
அப்போ இவர் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது என்னன்னா இவர் காம்ப்ரமைஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி சிபிஐ வைத்து இவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்களா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட அவர் போயிடுவார்னு தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி இஸ்மாயில். தகவல்களுக்கு நன்றி. நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரில்.